வங்கக்கடலில் புயல் சின்னம் உருவாகியுள்ள நிலையில் ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே வரும் 28ஆம் தேதி தீவிர புயலாக கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்ற நிலையில் நாளை மறுநாள் மோந்தா புயல் உருவாக உள்ளது. வங்கக்கடலின் தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு மற்றும் வடமேற்காக நோக்கி நகர்ந்துள்ளது. தென்கிழக்கு மற்றும் அதையொட்டிய மத்திய வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. இந்த தாழ்வு மண்டலம் இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று நாளை காலைக்குள் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடலில் மோன்தா புயலாகவும் மாற வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காக்கிநாடா அருகே வரும் 28ஆம் தேதி தீவிர புயலாக கரையை கடக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூரில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணித்துள்ளது. இதேபோல் சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை ஆகிய 3 மாவட்டங்களுக்கு நாளை ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர் மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நாளை மோன்தா புயல் உருவாகும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பாம்பன் மற்றும் தூத்துக்குடி துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. இந்நிலையில் பாம்பன் துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இதேபோல தூத்துக்குடி வஉசி துறைமுகத்திலும் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. படகுகளை பாதுகாப்பாக வைத்திருக்குமாறு மீனவர்களுக்கு துறைமுக அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். கன்னியாகுமரி அருகே தொடர் மழை மற்றும் வெள்ளத்தால் ஆற்றங்கரையோரத்தில் இருந்த தடுப்புச் சுவர் இடிந்து விழுந்தது. கொட்டாரம், மந்தாரம்புதூர் பகுதியில் சாலையோரம் உள்ள ஆற்றில் தண்ணீர் அதிக அளவில் சென்றதால் அதன் தடுப்புச் சுவர் இடிந்து ஆற்றில் விழுந்தது. அப்பகுதியில் சில மாதங்களுக்கு முன்பு நடந்த சீரமைப்பு பணியின் போது அமைத்த தடுப்புச் சுவர்களும் தண்ணீர் அடித்துச் செல்லப்பட்டன. இதையடுத்து அப்பகுதியில் கரையை சீரமைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டும் ரம்மியமான கழுகு பார்வை காட்சிகள் வெளியாகி கண்களை குளுமையாக்குகிறது. குமரியில் தொடர் மழை பெய்து வரும் கனமழை காரணமாக பேச்சுப்பாறை அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து அணையின் நீர்மட்டம் 44.51 அடியாக உயர்ந்தது. இதனால் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீர் கோதையாறு வழியாக பெருக்கெடுத்து ஓடி திருப்பரப்பு அருவி வழியாக செம்மண் நிறத்தில் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் அறுவடைக்கு தயாராக இருந்த 1000 ஏக்கர் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். கடையநல்லூர் பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய சாலப்பேரி குளம், துத்திக்காடு குளம், திருப்பணாங்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 2000 ஏக்கரில் நெல் பயிரிடப்பட்டு அறுவடைக்கு தயாராக இருந்தது. இந்நிலையில் கனமழையால் 1000 ஏக்கருக்கும் அதிகமான நெற்பயிர் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்து அறுவடை செய்ய இயலாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். வேலூரில் பூச்சி தாக்குதலால் பாதிக்கப்பட்டுள்ள தென்னை விவசாயிகளின் பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். வேலூர் அடுத்த விரிஞ்சிபுரத்தில் உள்ள வேளாண் ஆராய்ச்சி மையத்தில் விவசாயிகளுடன் கலந்துரையாடிய அவர் அவர்களின் பிரச்சினைகள் குறித்து கேட்டறிந்தார். அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் மா விளைச்சலுக்கு உரிய விலை கிடைப்பதில்லை என விவசாயிகள் கூறுவதாக குறிப்பிட்டார். அதோடு மாநில அரசுடன் இணைந்து ஒரு திட்டத்தை அமல்படுத்தி அடுத்த ஆண்டு இதுபோன்ற பிரச்சனை ஏற்படாமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார்.
मैंगो काफी होता है, लेकिन इस बार रेट काफी कम थे। हमने एक नई योजना उसके लिए बनाई है, तमिलनाडु सरकार के साथ मिलकर उस योजना का भी अगले साल हम लाभ देंगे, ताकि किसानों को, फार्मर्स को पूरी कीमत मिल सके। குமரி மாவட்டத்தில் பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் நிவாரண முகாம்கள் உள்ளிட்டவை தயார் நிலையில் இருப்பதாக அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்தார். நிவாரண முகாம்கள் ஃபுல் ரெடியில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ டெம்பரரி ஷெல்டர் 59, எவாக்குவேஷன் சென்டர் ஒரு 12, தயார் நிலையில், முழு தயார் நிலையில் இருக்குது. எப்போ வேணாலும் யாரை வேணாலும் அக்காமடேட் பண்ணலாம். அதற்கு அவங்க உடனே போனாங்கன்னா அவங்களுக்கு அத்தியாவசியம் தேவைப்படுற பாய், தலையணை, துணிமணிகள், அவங்களுக்கு உணவு வழங்குவதற்கான வழிமுறை எல்லாமே பண்ணியிருக்கு. அதுமாதிரி 76 வல்னரபிள் லொக்கேஷன்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். சாதாரணமாக மழை பெஞ்சால் எங்கெங்கே தண்ணி பெருகும் அந்த இடங்களில் முழு முன்னேற்பு பணிகள் தயார் நிலையில் இருக்குது. எந்த பண்ணோம். கூவம், அடையாறு, கொசஸ்தலை ஆறுகளை அகலப்படுத்தி ஆழப்படுத்தினால் வெள்ள பாதிப்பை குறைக்கலாம் என நீர் மேலாண்மை வல்லுநர் ஜனகராஜ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் வீரகுமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். ஒருவேளை இந்த வடகிழக்கு பருவமழையில் அதிக கனமழை பெய்துன்னா நம்ம எதிர்கொள்ள தயாராக இருக்குமா? அணைகளினுடைய இருப்புகள் வெள்ளப்பெருக்க தடுக்கிறதுக்கு ஏதுவாக இருக்குமா சார்? இப்போ அதிக கனமழை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் பெய்யறதில்ல. எப்பாவது ஒரு முறை தான். இப்போ 2015 நமக்கு இந்த மாதிரி ஒரு அதிக கனமழை அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். இப்போ அதிக கனமழை அப்படிங்கிற பெய்யும் பொழுது சென்னை மட்டும் இல்லைங்க, இந்தியாவில் இருக்கிற மற்ற நகரங்கள் மட்டும் இல்லை, உலகத்தில் இல்லை எல்லா நகரங்களுமே இந்த மாதிரி ஒரு அதிகான மழை, அன்எக்ஸ்பெக்டட் ரெயின்ஃபால், அன்எக்ஸ்பெக்டட் வெரி ஹெவி ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி வரும்பொழுது அந்த வெள்ள பாதிப்பு இருக்க தான் செய்யும். அதை நம்ம தடுக்க முடியாது. அதை நம்ம ஓரளவுக்கு பாதிப்புகளை நம்மளால் தடுக்க முடியுமே, குறைக்க முடியுமே தவிர கண்டிப்பாக நம்மளால் தடுக்க முடியாது. கூவமாறும் சரி, கொசஸ்தலை ஆறும் சரி, இது எல்லாமே பார்த்திங்கன்னா பாலாரோட லிங்க் ஆகிருக்கு. ஸோ அந்த தண்ணி சென்னைக்கு கொண்டு வருது. அப்புறம் அடையாருக்கும் பாலாரோட லிங்க் இருக்குது. சம்பரம்பாக்கம் ஏரிக்கு அதுலேருந்து வர தண்ணி இதில் வருது, சம்பரம்பாக்கம் ஏரிக்கு பாலாறுலேருந்து தண்ணி வரும். அவங்க இது எல்லாமே இன்டர்லிங்க்டு. இவ்வளோ தண்ணீர் இந்த ஏரிகள் நிரம்பி அப்புறம் இந்த ஆற்றின் வழியாக கடலில் கலக்கணும். ஆனால் இந்த ஆறு நம்ம சுத்தமாக அகலப்படுத்தி ஆழப்படுத்தி அதோட ஃபுல்லாக அதனுடைய வண்டல், கழிவுகள், அப்புறம் இந்த சாலிட் வேஸ்ட்டு, இருக்கிற சாலிட் வேஸ்ட்டு, குப்பைகள், பில்டிங் டெப்ரிஸு அதெல்லாம் க்ளீன் பண்ணால் தண்ணி நேராக கடலில் கலக்கணும். ஸோ நம்ம செய்ய வேண்டியது, நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்கின்ற வெள்ள கட்டமைப்பு வசதிகளை எந்த அளவுக்கு நம்ம பராமரிக்கிறோமோ, வருடம் எந்த அளவுக்கு பராமரிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம அதை வெள்ள பாதிப்பை தடுக்க முடியும். சென்னை மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல அணைகள் நிரம்பி வழியுது, அதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அதுலேருந்து வழியக்கூடிய அந்த மழை நீர், அந்த உபரி நீரை சேமிக்கிறதுக்கு ஏதாவது வழிவகை இருக்கா சார்? தண்ணி கடலில் கலக்கிறது வீண் ஆகுது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஃப்ரெஷ் வாட்டர் கடலில் கலக்கணும், அது நல்லது தான். ஆனால் அந்த எந்த அளவுக்கு நம்மளால் இதை அதிகமாக சேமிக்க முடியும் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக யோசனை பண்ணணும். ஸ்டார்ம் வாட்டர் கன்சர்வேஷன், யூனிட் கன்சர்வ் ஸ்டார்ம் வாட்டர், அதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த வடகிழக்கு பருவமழையில் மழை சேகரிப்பு குறித்தும் பருவமழையில் இந்த நீர் மேலாண்மை குறித்தும் தெளிவாக விளக்கியிருந்தீங்க. நன்றி சார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் செய்தியாளர் வீரகுமார். பயிர் சேதங்களுக்கு ஏற்றாற்போல முதலமைச்சர் விரைவில் நிவாரணம் அறிவிப்பார் என வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்தார். காஞ்சிபுரத்தில் மாநகர திமுக அலுவலகத்தை திறந்து வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த ஆட்சி காலத்தை விட 3 மடங்கு நெல்மணி உற்பத்தி உயர்ந்துள்ளதாக தெரிவித்தார். சேதம் அடையவில்லை. அது இப்போ இது பயிர்கள் சாய்ந்து பள்ளமான பகுதியில் நீரால் சூழப்பட்டு கிட்டத்தட்ட 25,000 ஹெக்டேர் அளவுக்கு சூழப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2,555 ஹெக்டேர் அளவுக்கு இப்போ அந்த 33% கடந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாதிப்புக்கு தகுந்தாற்போல் அது இழப்பீடை முதல்வர் அறிவிப்பார்கள். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கொள்முதல் செய்யப்பட்ட 2000 மெட்ரிக் டன் நெல் சிவகங்கை மாவட்டத்திற்கு ரயில்கள் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டன. மாவட்டத்தில் உள்ள பெரும்பான்மையான நெல் கொள்முதல் நிலையங்களில் இருந்து லாரிகளில் அகஸ்தியம்பள்ளி கொண்டு வரப்பட்ட நெல் மூட்டைகள் ரயில் வேகன்களில் ஏற்றப்பட்டன. 42 வேகன்களில் நெல் மூட்டைகள் ஏற்றப்பட்டு அரவைக்காக சிவகங்கை மாவட்டத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன.
தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களிலிருந்து 6000 டன் நெல் அரவைக்காக திருநெல்வேலி வந்தது. தஞ்சாவூர், திருவாரூர் பகுதியில் தொடர் மழையால் அங்குள்ள அரிசி ஆலைகளில் நெல் அரவை செய்ய இயலாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் அரசு கொள்முதல் செய்த நெல் மூட்டைகள் வேறு மாவட்டங்களுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. இதன்படி தஞ்சாவூரிலிருந்து 2000 மெட்ரிக் டன், திருவாரூரிலிருந்து 4000 மெட்ரிக் டன் நெல் மூட்டைகள் ரயிலில் திருநெல்வேலிக்கு வந்தது. இவை மாவட்டத்தில் உள்ள 8 அரிசி ஆலைகளுக்கு அனுப்பப்படும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது.